பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைங்கிட்ட நம்ம என்ன சொல்லி தரோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ பர்சனலாக நீங்கள் என்ன மாதிரியான பேரண்டிங் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். என் குழந்தைக்கு வயசு 11 தான். பட் ஸ்டில் நானுமே வந்து சட்டுன்னு கோவப்படுவேன். என்னோட ஒர்க் ப்ரெஷரை வந்து குழந்தை மேலே காட்ட ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் டிசைட் பண்ணோம். இப்போ எங்கள் கணவர் இருக்கிற வரைக்கும், எங்கள் கணவர் இப்போ தவறி 5 வருஷம் ஆகுது. பட் அவங்க இருக்கிற வரைக்கும் முதல்ல எப்படி நாங்கள் பிரிச்சுக்கிடுவோம். எப்படின்னா இந்த ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறேன், இந்த ஒர்க்கெல்லாம் ஏன்னா 2 பேருமே ஒர்க், எங்கள் 2 பேருமே பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டோம். ஒரு காலகட்டத்தில் நான் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெரியர் பிரேக் எடுக்கிறேன். அந்த 2 வருஷத்துல எனக்கு எல்லாமே என் குழந்தையா இருக்குது. நான் ஃபுல் எமோஷன்ஸும் அந்த குழந்தை மேலே போடும்போது அந்த குழந்தை தப்பு பண்ணும்போது எனக்கு கோபம் வரும். அந்த குழந்தைக்கு தெரியாதது தப்பு பண்ணுதுன்னு. அப்பதான் வந்து அந்த தேவையான விஷயங்கள் எப்படி, ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த ஒரு 7-8 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸே சொல்லுது அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகுமா. நம்ம நெகட்டிவாக பேசுகிறதோ இல்லை பாசிட்டிவாக பேசுகிறதோ, நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நடந்துக்கிறோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த குழந்தை 2-3 வயசு குழந்தை கிட்டக்க நம்ம அம்மா நம்ம அப்பாவை எப்படி சொல்லி கூப்பிடுறாங்களோ அப்படி தான் அந்த குழந்தையும் கூப்பிடும். அப்பா அம்மாவை கேலி செஞ்சாலோ கிண்டலாக பேசினாலோ அப்படிதான் அந்த குழந்தையும் கூப்பிடும். ஆனால் அது வீட்டுக்குள்ளே மட்டும்தான் கூப்பிடணும், பெட்ரூமில் மட்டும்தான் கூப்பிடணும் அந்த குழந்தைக்கு தெரியாது. உறவுக்காரங்கள் வந்திருக்கும் போதோ வெளியே போகும்போதோ, இப்போ அம்மா கொஞ்சம் குண்டா இருந்தாலோ இல்லை அம்மா கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாலும் சும்மா கிண்டலுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடும்போது அந்த வார்த்தை குழந்தை 2 தடவை அம்மா அம்மான்னு கூப்பிடும். அந்த அம்மாவுக்கு காதில் விட 3ஆவது தடவை அந்த கேலி செய்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் அந்த பொண்ணு கூப்பிடும். பொண்ணோ பையனோ யாரோ ஒருத்த குழந்தை. பட் ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது. அப்போ யார் இங்கே தப்பு பண்ணுறா? ஆஸ் அ பேரண்டா நம்ம தப்பு பண்றோமா, நம்ம தெரிஞ்சு தப்பு பண்றோமா, தெரியாம தப்பு பண்றோமா? அதாவது நம்மள அறியாம தெரியாம இதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம கூல் மாம், கூல் ஃபாதர், கூல் டேட், கூல் பேரண்ட்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தப்பாக குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்னோட டெக்னிக்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, குழந்தைகிட்ட முதல்ல நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, வாங்க போங்கன்னு பேச ஆரம்பிச்சுங்கன்னா அந்த குழந்தை வாங்க போங்கன்னு பேசும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு கிராட்டிடியூடுங்கிறது ஒன்றும் சின்ன தேங்க்யூ சொல்ல கற்றுக் கொடுக்கணும். இப்போ ஸ்விக்கி டெலிவரி ஆகட்டும், இல்லை ஏதோ ஒன்று வீட்டுக்கு வந்து ஒரு கொரியர் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து they are not working for us. They are just helping us to get the things delivered in our house. அப்படி ஒரு விஷயத்தில் யாராவது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தா தேங்க்யூ சொல்கிறது, ஒருத்தவங்க வந்தாங்கன்னா வணக்கம் சொல்கிறது, குட் மார்னிங் சொல்கிறது, பேசுறது. உனக்கு அந்த இடத்துல இருக்க இஷ்டம் இல்லையா, அந்த குழந்தைக்கு பிடிக்காது, அதுக்காக நான் அப்படி சொல்ல வரல. ஒருத்தவங்க உறவுக்காரங்கள் வருதுன்னு நம்ம அம்மா அப்பாவும் சும்மா இருக்க மாட்டோம். நம்ம குழந்தை கொஞ்சம் ஏதாவது எக்ஸல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, லைக் டான்ஸ் நல்லா தெரியும், பாட்டு நல்லா தெரியும்னா அந்த குழந்தைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பாட சொல்லு, ஆட சொல்லு. அவங்க பொம்மை கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனநிலை இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுவாங்க, பிடிக்காத விஷயத்த நம்ம இம்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஒன்று வந்து மார்னிங் எழுந்த உடனே ஒரு ரொட்டீன் கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு ரொட்டீன் இல்லைன்னா ரொட்டீன் எப்படி வளர்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். 2வது அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல நம்மளை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும், அவங்கள உத்து நோக்கணும். நமக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. ஹெல்த்தியாக இருக்குன்றதுக்காக பாவக்காவை டெய்லி சாப்பிடுறதுனால நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஹெல்த்தி ஃபுட்டை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, என்ன கேட்பீங்க? என் குழந்தை எப்போவுமே ஸ்நாக்ஸாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஸ்நாக்ஸை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? என் குழந்தை எப்போவுமே நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் இல்லைன்னா அந்த மீலே சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ்ஜை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? ஸோ நீங்கள் ரொம்ப அந்த ஏர்லி ஸ்டேஜ்லேயே நீங்கள் எதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அந்த குழந்தை கற்றுக்கும். இப்போ நம்மளே என்ன பண்ணுவோன்னா, நம்ம மக்கள் சாப்பாடு ஊட்டும்போது குழந்தை சாப்பிடவே மாட்டேன்னா மொபைலை கையில் கொடுத்துட்டு நீ வந்து இந்த சுட்டி டிவி பாருமா, இல்லை டோரா பாருமா, இல்லை ஏதோ பிடிச்ச கார்ட்டூன் பாருன்னு சொல்லி அப்போ குழந்தை அவங்களுக்கு என்னன்னா நீங்கள் சாப்பாடு ஊட்டி முடிச்சிடணும், அந்த குழந்தை சாப்பாடை சாப்பிட்டுடணும், அடுத்து உங்களோட வேலையை நீங்கள் போய் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் மொபைல் எடுத்து கொடுக்கறது நீங்கள். எப்போ பாரு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு மொபைல் அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுல என்ன ஒரு அர்த்தம்னு எனக்கு புரியலை. ஸோ அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா, யார் அதை பழக்கிறா? குழந்தைங்களுக்கு தெரியாது. பிறக்கும் போதே நம்மலாம் கேஜெட்ஸோட பிறக்கலை, பிறக்கும் போதே நம்ம இதெல்லாம் பார்க்கல. குழந்தைங்களோட என்விரான்மெண்ட், ஒரு கிராமத்தில் வரல குழந்தைக்கும் சிட்டியில் இருக்கிற குழந்தைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வெளியில் போய் விளையாடுவாங்க. அதேமாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நியூக்ளியர் ஃபேமிலிக்கும் தனியாக இருக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தைங்களோட வளர்ப்பு வந்து கொஞ்சம் மாறும் சத்யா. அவங்கள அப்போ நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுவோம்? ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருந்திருக்கு, ஏன்னா நிறைய கிட்ஸ் இருப்பாங்க, நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தனியாக இருக்கும்போது அவங்க எப்படி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேரண்ட் கொண்டு போய் ஸ்கூலில் பசங்களை டெய்லி ட்ராப் பண்ணுறதுக்கும் ஸ்கூல் பஸ்ஸில் போகிற பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும், நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இது எல்லாமே அவுட் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ கமிங் பேக் டு டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணி கொடுக்கறது. நம்ம சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, பண்ணிட்டோம்,
அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிப்போம், எப்படி தேங்க்யூ சொல்ல கற்றுக் கொடுக்கறது, சாரி சொல்ல எப்படி கற்றுக் கொடுக்கறது, அவங்கள முதல்ல ஆக்டிவாக வி ஹேவ் டு லிசன் டு தம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பெரிய பேரண்டிங்கிறது ஒரு பெரிய கடல் இப்போ பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் அங்கே நிறைய தப்பு பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு ஜுவனியல் கேசஸ் முன்னாடி இருந்ததான்னு எனக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் நடக்குது குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி முன்னாடி நமக்கு வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு வந்து, ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு இவ்வளோ தவறுதல்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியாமையே போயிருக்கு. இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வருது. அப்போ குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, எங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்மள மாதிரி என்னோட காலகட்டத்தில் நிறைய பெண்கள் சின்ன வயசுல அப்யூசிவ்க்கு ஆளாகியிருக்காங்க, சிரமப்பட்டிருக்காங்க, பயப்படுறாங்க வெளியில வந்து சொல்றதுக்கு. இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஜென்சி கிட்ஸுங்களா, ஸோ பயங்கர எக்ஸ்போஷரா இருக்கிறதால அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இருந்தாலுமே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன. பொண்ணுன்னு கிடையாது, பையன் பொண்ணு 2 குழந்தையுமே ஈக்குவல் தான். இப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி அதை சொல்லித்தர போறோம், என்ன பண்ண போறோம், ஒரு விஷயத்த அவங்க இப்போ இந்த வயசுல பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அவங்க பண்ணிடுறாங்க, இல்லை அதை அவங்க பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம டிவிலெலாம் வந்து ஏதாவது ஒரு அந்தரங்க காட்சிகளோ இல்லை கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற ரொமான்டிக் சீன்லாம் வந்து டிவி ஒன்று ஆஃப் பண்ணிடுவாங்க, இல்லை சேனலை மாற்றிடுவாங்க, இல்லைன்னா என்ன நீங்கள் உட்காந்து இடிச்சுக்கிட்டு இருக்க உள்ள போ அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்போ அது பேரண்டோட ரிமோட் கண்ட்ரோலே வந்து பேரண்ட் கிட்ட தான் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம அப்பாவோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்களோ வச்சுருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. பசங்க யூடியூப் போனால் எல்லாமே பார்க்கலாம். நீ ஒரு விஷயம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாதான் அந்த விஷயம் என்னன்னு போய் பார்ப்பாங்க. நம்ம இல்லாதப்ப வேறு போய் உள்ளே போய் நோண்டி பார்ப்பாங்க, அது கூகுள்லாம் போட்டு சர்ச் போட்டு பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்மளே கூப்பிட்டு அவங்களை உட்காத்தி வச்சு, நான் சொல்றது வந்து இந்த டாபிக் வந்து ஒரு 10லேருந்து 15 வயசு இருக்க பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்க கிட்ட நீங்க பேசலாம், அவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், எடுத்து பேசலாம். ஏன்னா அந்த காலத்துல 14-15 வயசுக்கு தான் பெண் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க அந்த பியூபர்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் அட்டென்ட் பண்ணி வந்தாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வயசுலயே வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க நிறைய குழந்தைகள். 10, 11, 12 வயசுல நிறைய பேர் வந்துடுறாங்க. அது இன்னும் சின்ன குழந்தை தான், சின்ன பிள்ளை தான். they wanted to go around, play, ஓடணும், ஆடணும். அவங்களுக்கு அந்த ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் தெரியாது, இது பையன்லாம் தெரியாது, பாய்ஸ் கிடையாது, கேர்ள் பவர், பாய்ஸ் பவர், கேர்ள்ஸ் கேங் அப்படின்னு ஸ்கூலில் வந்து எல்லாம் விளையாடுற குழந்தைங்கள். அதுகளை அடக்கி நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. அப்போ அந்த டைம்லலாம் நீங்கள் எப்படி உங்களை பார்த்துக்கணும், என்ன பண்ணிக்கணும், அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற காலகட்டத்தில் அந்த கடமையில் நம்ம இருக்கோம். ஒரு 8-9 வயசுக்கு ஒரு பெண் குழந்தைய கூப்பிட்டு மெச்சூரிட்டினா என்ன, பியூபர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குற டைம்ல தான் நம்ம இருக்கோம். அவங்களுக்கே பாதி தெரிஞ்சாலுமே நம்ம சொல்லித்தரணும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டாக எல்லாமே போய்கிட்டு இருக்கு இல்லையா? நம்ம ஒன்றும் பழைய நோக்கியா ஃபோனை யூஸ் பண்ணலையா, எல்லாம் லேட்டஸ்ட் iPhone 16 வரைக்கும் வந்திருக்கோம். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வேர்ல்டாக இருக்கு இல்லையா? நம்மலாம் ரொம்ப நம்ம சொல்லுவோம், நாங்கள்லாம் இதெல்லாம் எப்பயோ காலேஜில் தாண்டா கிடச்சிது, உங்களுக்குலாம் இப்போவே இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வேர்ல்டில் எல்லாமே சீக்கிரம் கற்றுக்குறாங்க. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச நல்லதை அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு, இதெல்லாம் கெட்டது நம்ம ஃபீல் பண்ணுறத, கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹவு டு யூ கம்யூனிகேட் வித் யோர் கிட்? அதாவது ஒரு குழந்தைய நம்ம பெற்றுட்டோம், அந்த குழந்தை நம்ம கிட்டேருந்து வருதுன்றதால இட் இஸ் கம்மிங் த்ரூ அஸ். அந்த ப்ரிவிலேஜை நம்ம செரிஷ் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். they are not slave to us, we cannot boss around them. நீ அது பண்ணாத, இது பண்ணாத, அங்கே உட்காராத, இங்கே உட்காராத, we cannot boss around them. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. மேபி லைக் ஒரு 10-15 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு பேரண்டிங் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக மாறணும். அதுக்காக சின்னப்பவே I'm a cool mom அப்படின்னு சொல்லிட்டு I'm friend to my child அப்படின்னு சொல்லிட்டு you cannot be the child's best friend. அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனக்கு நீ உன்னோட குழந்தையோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆக முடியாது. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம கேட்போமா? நம்ம கேட்க மாட்டோம். அப்போ நம்ம எப்படி குழந்தையோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆக முடியும்? ஒருவேளை நீ குழந்தைக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆனால் அந்த குழந்தை உன்னை பாஸ் ரவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். என்ன வேணுமோ அதை அடம்பிடிக்க கற்றுக்கும். அந்த அடம் எங்கே கற்றுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு என்னோட உறவுக்காரங்களும் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சத்யா, அது குழந்தை சின்ன குழந்தை தான், 2-3 வயசு தான். ஓகேங்களா? அவளுக்கு தெரியும் அடம் பிடிச்சா இது நடக்கும் அப்படின்னு. அவ பேசவும் மாட்டா, அழவும் மாட்டா. அவ்வளவுதான். எப்போ காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அந்த குழந்தை ராத்திரி 10 மணி வரைக்கும் அதுதான் பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. யார்கிட்ட இருந்து அது கத்துக்கிறாங்க? எங்க நடக்குது? இதுல நான் அம்மாவையோ அப்பாவையோ குறை சொல்லலை, என்ன நடக்குது? அதே மாதிரி வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ரிக்டாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த டயத்துக்கு சாப்பிடணும், இந்த டயத்துக்கு விளையாடணும், இந்த டயத்துக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும், அடம் பிடிச்சா கொடுக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்பா வேலையிலேருந்து வருவார்,
அப்பா வந்தோன்னு என்ன ஜாலியாக இருக்கும், ஏன்னா அப்பா ஹீரோ போல் உள்ள வந்து என் குழந்தை எடுத்துகிட்டே இருக்கேன் தான் மொபைல் அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவார். கஷ்டப்பட்டு 10 மணி நேரம் அந்த குழந்தைக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த அம்மா வந்து ஃபெயிலியர் ஆகிடுறாங்க எண்ட் ஆஃப் த டே. ஸோ இதெல்லாம் அப்பாவும் அம்மாவும் முதல்ல உட்காந்து பேசணும். ஓகே, குழந்தையை எப்படி வளர்க்குறது, இந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கறது. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப அதை தான் சொல்வேன், எல்லாமே எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப எவ்ரிதிங் இஸ் ரீச்சபிள் ஃபார் த கிட்ஸ். அப்போ நீங்கள் அதை எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னு இருக்கு சத்யா. கிட்ஸோட இந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றதை பத்தி நம்ம பேசும்போது ஒரு டீனோட பேரண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அடலசென்ட்ல இருக்காங்க, அவங்களை இப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஒரு கிட் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அவங்களோட ஃபெயிலியரா இருக்கட்டும் இல்ல அவங்களோட கோபமா இருக்கட்டும், இதெல்லாம் பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? யா சி, முதல்ல we have to listen to them. ஓகே, அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம கேட்கணும். நமக்கு அந்த பொறுமையை நம்ம வளர்த்துக்கணும், வேற வழி கிடையாது. இப்போ நம்ம சொல்றது அவங்க கேட்கலன்னா நமக்கு எவ்வளவு கோவம் வருது, ஏன்னா சொல்ல பேச்சு கேட்காம இருக்கு அப்படின்னு நம்ம கத்த ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல கேட்கணும். we have to acknowledge their feelings. அவங்க எதுக்காக அதை சொல்ல வராங்க, என்ன பண்ண, சின்ன குழந்தையா இருக்கலாம், பெரிய குழந்தையா இருக்கலாம், இல்லை டீனா இருக்கலாம். நீங்கள் சொல்ல மாதிரி சின்ன குழந்தை அப்படின்னா அவங்களோட பெரிய ப்ராப்ளம்ஸ் என்னவா இருக்குன்னா, பென்சில் பேனா ரப்பர்லாம் ஸ்கூலில் தொலைச்சிட்டாங்கன்னா அது வீட்டில் வந்து காணும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வீட்டில் எங்கேயாவது வச்சுட்டாங்கன்னா தேடிக்கிட்டு இருப்பாங்க. ரப்பர் தானே பார்த்துக்கலாம், அது வந்து நமக்கு அது ரப்பர் தானே, அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரப்பர், அது பென்சில், அதுதான் அவங்களோட வாழ்க்கை. அந்த கிரையான்ஸ், அந்த கலர், அம்மா அந்த கிரையான்ஸ் எங்கே வச்சிங்க, இந்த கலர் பென்சில் எங்கே வச்சிங்க, எனக்கு ஆக்சுவலி அவங்க கிட்ட 10 கலர் இருந்தாலும் 11வது எனக்கு அந்த ப்ளூ கலர் தான் வேணும், அது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அது எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம்? அப்போ நம்ம பிஸியாக இருந்தால் எப்படி பேசுவோம்? டீனா இருக்கும்போது என்னன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகேவா, நம்ம அவங்களை திரும்ப ஷட் டவுன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு அதுதான் வந்து அவங்கள ஒரு லவ் அஃபேர்லையோ இல்லை ஒரு தவறுதான ஒரு வழிக்கோ இல்லை ஒரு ட்ரக் அடிக்டாவோ அவங்க எப்படி போவாங்கன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட மறைச்சிடுவாங்க. அவங்களுக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குதுன்றது நமக்கு தெரியல அப்படின்னா அவங்க ஹாப்பினஸ் வெளியில தேட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அதை தவறா தேட ஆரம்பிச்சாங்கன்னா அது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுவோம்? இந்த விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே அவங்களை நம்ம ஷட் டவுன் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம டினே பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க நாளைக்கு நம்ம என்ன சொன்னாலுமே அதை டினே பண்ணுவாங்க. அவங்க ரிஜெக்டட் மோடுக்கு போயிடுறாங்க. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்க போறது கிடையாது, நம்ம என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்க போகுது, நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஏன்னா இப்பெல்லாம் பசங்க டீன் வந்து 15, 13 ஆகணும்லாம் இல்லை, 10 வயசுலேயே டீன் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு, இப்போ அவ்வளவு விஷயத்த அவங்க வெளியில பாக்குறாங்க. அந்த பிஹேவியரை அந்த பேட்டர்னை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்க இது பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு காமெடி சீன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சில காமெடிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவையோ அம்மாவையோ கிண்டல் பண்ற மாதிரியோ கேலி செய்யற மாதிரியோ இருக்கும். அதை நீங்க என்ஜாய் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வீட்டுல அதை ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணும். நீங்க ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி பாக்குறீங்க இல்லையா, ஒரு மகன் ஒரு அப்பாவை கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சீன் வருது, நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா ஓ இது கரெக்ட்னு அந்த குழந்தை நினைச்சிட்டு நாளைக்கு அந்த குழந்தை உங்களை கிண்டல் பண்ணும். ஓகே, அது மூவியா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா மாறக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துல எந்தெந்த ஏரியால நம்ம கரெக்ட் பண்றது அப்படிங்கிறதும் இருக்கு. பேரண்டிங் பத்தி பேசும்போது குழந்தைங்களோட எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றது இந்த எல்லா விஷயத்துலயுமே ஒரு மதருக்கும் ஃபாதர் 2 பேருக்குமே ஈக்குவல் ரோல் இருக்கு அப்படின்னு பேசுறோம். ஆனா ஒரு சிங்கிள் பேரண்டா ஒருத்தங்க இருக்காங்க, அது மேலோ ஃபீமேலோ, சிங்கிள் பேரண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி. அந்த குழந்தைய அவங்க ஹேண்டில் பண்றது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த இன்னொரு பேரண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கேட்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணணும், அதை ப்ராப்பரா சொல்லி தரணும், மற்றவங்க கேட்டா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இந்த விஷயத்துல சிங்கிள் பேரண்ட்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க? இது ஒரு டைரக்டான கேள்வின்னு சொல்லலாம். நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் சத்யா. அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதாவது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கூட 2 பேரா சேர்ந்து குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நடுவில் திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னா நீங்கள் டிவோர்ஸ்டாக இருக்கலாம், இல்லை விடோவாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் தனியாக ஆகிட்டீங்க, சிங்கிள் பேரண்ட்டாக மாறிட்டீங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகுதுன்னா ஒருத்தரோட அன்பு தான் கிடைக்குது, இன்னொருத்தரோட அன்பு கிடைக்கல. நம்ம சத்தம் போடும்போதெல்லாம் திட்டும் போதெல்லாம் அது இன்னொருத்தரை போய் நாடு ட்ரை பண்ணும். நீங்கள் அப்போ எப்படி உங்கள் எமோஷன்ஸுக்கு ஒத்து போடுவீங்க? ஏன்னா நீங்களே ஒரு எமோஷன்ஸில் இருக்கீங்க. நீங்கள் உங்களோட கோவம், உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், இரிட்டேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கும் போது அந்த குழந்தை தப்பு பண்ணும்போது அந்த குழந்தை கிட்டக்க முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் இன்னொரு பேரண்ட்டை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சில வீட்டில் டிவோர்ஸ் ஆன வீட்டிலலாம் இருந்தால் அவங்க அப்பா மாதிரி இருக்குப்பார் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை இன்னொரு பேரண்ட்டை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்போவுமே அவங்களோட பாசிட்டிவ்ஸ் எடுத்து வைக்கணும். இல்லைனா அவங்கள பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லையா, பேசாதீங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எமோஷனலாக அவங்க ட்ரிகர் ஆகிறாங்க. ஏன்னா அவங்கள பார்க்கல, இன்னொரு பேரண்ட் இங்கே டிபேட் பண்ணுறதுக்கு இல்லை.
நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், சிங்கிள் பேரண்டா குழந்தைய வளர்க்கும் போது ஐ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட், ஐ வாண்ட் டு கிவ் எவ்ரிதிங் டு மை சைல்டு அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம ஐ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட்னு நினைச்சாலே நம்மளும் ப்ரெஷர் எடுத்துக்கிறோம். அந்த ப்ரெஷரை, ஒட்டுமொத்த ப்ரெஷர் அப்படியே அந்த குழந்தை மேலே போய் திணிக்கிறோம். இதை பண்ணி தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும். டிவி ஆஃப் பண்ண மாட்டேன், நான் ரிமோட் எடுத்துடுவேன். நீ வந்து சும்மா விளையாண்டுட்டே இருக்கேன், நான் ஐபேட் எடுத்து வச்சிருவேன், 1 மந்த் உனக்கு ஐபேட் கிடையாது. அவங்க குற்றவாளிகள் கிடையாது, அவங்க பிரிசனர்ஸ் கிடையாது, அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. அப்போ நீ அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவ, நீ எப்படி சொல்லுவ? ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான். நம்மள அறியாமல் நமக்கு கோபம் வரும். நம்ம பிஸியாக இருக்கும்போது ஒரு சமையல் செஞ்சு வச்சோம், அம்மா இன்னைக்கும் தோசையா, அம்மா இன்னைக்கும் நீங்கள் இதுதான் பண்ணுறீங்களா, பிடிச்சதே நீங்கள் பண்ண மாட்டீங்களே அப்படின்னு குழந்தை சொல்லி, உனக்கு நான் பிடிச்சது பண்ணியே கொடுக்கலையா, தினம் தானே உனக்கு நான் வடிச்சு கொட்டுறேன். இந்த மாதிரிலாம் நம்மள அறியாமல் நம்மளோட எமோஷன்ஸ் வந்து நம்ம கிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். எனக்குமே அட் டைம்ஸ் நானும் I lose control, I say things. அதுக்கப்புறம் நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறோம்ல, அந்த ரியலைசேஷன்ஸ் மொமெண்ட் இருக்கும்போது நம்ம போய் குழந்தைகிட்ட போய் உட்காந்து பேசணும். தப்பு கிடையாது. குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு 7-8 வயசுலேருந்தே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுடணும், நம்மளோட வீட்டு நிலைமை என்ன, எது தேவை எது தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைக்கு பிடிச்ச விஷயங்களும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது வாங்கி கொடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். பேரண்ட்ஸாக இருந்தாலே ஒரு சில நேரத்தில் நம்மளோட ஃபைனான்ஷியல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கும். அப்போ எது வாங்கிக்கலாம் எது வாங்க வேண்டாம், ஏன்னா குழந்தைங்க பார்க்குறதுலாம் கேட்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு உங்களோட வீட்டோட நிதி நிலைமையை நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கணும், கெட்ட விதமாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உங்கள் அப்பா கிடையாது, உனக்கு இது கிடையாது, அது இல்லை, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இப்போ உனக்கு இது தேவைதானா அப்படின்னு கேட்காம, கண்ணா இது இப்போ வேண்டாம், இதோட விஷயங்கள் இவ்வளோ காஸ்ட் ஆகும், இல்லை இப்படி இருக்கு, இதை நம்ம அப்புறமா வாங்கிக்கலாமா, முதல்ல இது செலவு பண்ணலாமா, முதல்ல இதை வாங்கிக்கலாமா, இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம். குழந்தைய ஏன்னா அவங்களும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்காங்க, அவங்களோட ட்ரீம் வேர்ல்டில், கனவு உலகத்தில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் டைரக்டர், இதுக்கு அவங்க சொல்றதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் கேட்கும். இங்கே வந்து அம்மா டைரக்டர் ஆகிடுறாங்களா, அப்பா டைரக்டர், அப்பா சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு. அப்புறம் எப்படி? அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தாத்தா பாட்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாங்க, நல்லா சுற்றி அடித்து நிறைய நேரம் மொபைல் பார்த்து டிவி பார்த்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வரும்போது ஹோம்ஒர்க் புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி. எதுக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் பண்ணுற ஆக்டிவிட்டியை மறைக்கணும்? சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பானா ஒரு பயம், ஐயோ அம்மா கிட்ட இதை சொல்லக்கூடாது, உடனே மறைக்கிறது. டிவியில் ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம போனாங்கன்னா டக்குன்னு அவங்க சேனல் சேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா அது அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, அம்மா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் அதை பார்க்குறீங்க, அப்பா சத்தம் போடுவார் தெரிஞ்சு நீங்கள் அதை பண்ணுறீங்க, ஆனால் வரும்போது அது மறைக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் சின்ன வயசில் ஒரு சின்ன விஷயத்துக்கு மறைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பெருசாகும்போது அவங்க எவ்வளோ மறைப்பாங்க? அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை எப்படி நீங்கள் உட்காந்து உங்கள் சைல்டு கிட்ட பேசுவீங்க? இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். நம்ம தெரியாமல் நிறைய தப்பு பண்ணுறோம். சரியா, சின்னதாக நம்ம கரெக்ட் பண்ணோம்னா வேற லெவலில் குழந்தைங்களை நம்ம வளர்க்கலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.